ஆமாம். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். திருகோணமலையில் தன்னார்வ நிறுவனமான தளம் அமைப்பானது 7 வருட காலங்களாக இளையோரின் ஆரோக்கியமான எதிர்காலத்தினை கருத்திற்கொண்டு கல்வி, வேலைவாய்ப்பு, திறன் விருத்தி சார்ந்த செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையில் தளம் அமைப்பினால் மேற்கொள்ளப்படும் நேரடி அமர்வுகளில் பங்கு கொள்ள இயலாத இளையோர்களை கருத்திற்கொண்டு வாராந்தம் வியாழக்கிழமைகளில் இணையவழி ஊடான வாழ்வியல் திறன் விருத்தி சார்ந்த பயிற்சி திட்டமான நெறி அமர்வு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. குறித்த அமர்வில் உங்கள் அபாரகரமான நினைவாற்றலை விருத்தி செய்யுங்கள் எனும் தலைப்பில் 10வது நெறி அமர்வின் பயிற்சி திட்டம் இன்று இடம்பெற உள்ளது. இந்த பயிற்சிகளை செய்யும் போது உங்கள் நினைவாற்றல் திறன் மேம்பட்டு தினமும் கற்றல் சிறப்பாக அமையும். இத்துறையில் தேர்ச்சி பெற்ற வளவாளர் கோகிலன் அண்ணா இப்பயிற்சியை கொண்டு செல்வார். அமர்வினை வளவாளரிடம் கையளிக்கின்றேன். நன்றி. ஓகே, நன்றி. வணக்கம். ம், அஹ், எல்லாரும் இருக்க எத்தனை பேர் இருக்கணும்? 11 பேர், 10. ஆரம்பிப்போமா? ஓம் அண்ணா, ஆரம்பிப்போம். ஓகே ஓகே. அன்லாக் யுவர் சூப்பர் மெமரி என்பதன் என்றுதான் இந்த இன்றைய இன்றைய இதுக்கு பொருள். இன்றைக்கு என்ன கதைக்கப்புறம் சொல்லி அன்லாக் யுவர் சூப்பர் மெமரி. அன்லாக் யுவர் சூப்பர் மெமரி என்பதன் பொருள் என்னென்று நினைக்கிறீர்கள்? சொல்லுங்க. கதைங்க எல்லாரும். மைக்கை அன்மியூட் பண்ணி உங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம். அன்லாக் யுவர் சூப்பர் மெமரி. எல்லாரும் என்ன படிக்கிறார்களா அல்லது ஏதாவது போட்டி பேச்சு எழுதுறாங்களா அல்லது காபோத சாதாரண எழுதுறாங்களா இல்ல உயர்தரம் எழுதுறாங்களா என்ன மாதிரி ஆட்கள் சொல்லி கூட படிக்கிறவங்க தான் முக்கியமாக தேவைப்படும். என்னன்னு சொன்னா கோயில இதுல இப்ப டிஃபரெண்ட் கேட்டகரியான ஆட்கள் எல்லாருமே ஜாயின் ஆயிருக்கிறாங்க. ஓகே ஓப்பன் இன்விடேஷன் தானே. அப்ப ஓகே ஓகே அதே மாதிரி லைவ்லயும் இந்த செஷன் போயிட்டு கொண்டிருக்கு ஃபேஸ்புக்ல. ஓகே 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 நன்றி. அன்லாக் யுவர் சூப்பர் மெமரி என்றால் எங்களோட நினைவாற்றலை அதிகரித்து வேகமாகவும் துல்லியமாகவும் நினைவில் வைத்துக் கொள்ளும் திறனை வளர்த்துக் கொள்றதுதான் அன்லாக் யுவர் சூப்பர் மெமரி என்று சொல்றது. அதாவது எங்களோட நினைவாற்றல எங்களோட மெமரி பவரை அதிகரித்து அதனை வேகமாகவும் துல்லியமாகவும் நினைவில் வைத்துக் கொள்றத திறனை வளர்த்துக் கொள்றது. இப்ப நான் இன்றைக்கு அந்த எங்களோட மூளையை ஒரு சிறந்த நினைவாற்றல் இயந்திரமாக எங்களோட மூளையை ஒரு சிறந்த நினைவாற்றல் இயந்திரமாக மாத்துறதுக்கு 7 வழிகளை பற்றி நாங்கள் இன்றைக்கு கதைக்கப்போம். 7 வழிகள் இருக்குது எங்களோட மூளையை ஒரு சிறந்த நினைவாற்றல் இயந்திரமாக மாத்துறதுக்கு. அதிலே ஒன்றுதான் முதலாவது முறை பற்றி பார்க்க போறோம். காட்சி முறையில் நினைவில் கொள்ளுங்கள். எங்களோட முதலாவது முறை காட்சி முறையில நினைவில் கொள்ளுங்கள். அதாவது தகவல்களை மனதில் படம் போல உருவாக்குது. அப்படின்னு சொன்னால் படம் போல உருவாக்கணும்னு சொன்னால் இப்ப உங்களுக்கு இப்ப உலகில அதிக சனத்தை கொண்ட நாடுகள் 4 முதல் உலகில அதிக சனத்தை கொண்ட நாடுகளில் முதல் 4 நாடுகளையும் தருகன்னு சொன்னால் அதை உங்களை ஞாபகப்படுத்தலாது. அப்ப அதுக்கு இப்ப நீங்க உதாரணமாக இப்ப இந்தியா, அடுத்து சீனா, ஐக்கிய அமெரிக்கா அப்படி இருக்குது. அப்ப நீங்க என்ன சொன்னால் இப்ப அதுக்கு ஒரு காட்சி படம் போல உருவாக்கணும். என்னன்னு சொன்னால் உதாரணத்துக்கு
அஹ் உம் ஒரு இப்போ இந்தியாவில் சீன நூடுல்ஸை சாப்பிட்ட அஹ், ஐக்கிய அமெரிக்கர் அப்படி ஒரு படம் ஒரு 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 தொடர் ஒன்றை உருவாக்கி வச்சிருக்கணும். அப்படி வேற வேற இதழுக்கு இப்போ 5-6 விட வார இதழுக்கு ஒரு படம் போல உருவாக்கி அதனை ம், அஹ், உருவாக்கினா அதை ஞாபகப்படுத்தலாம். அதான் தகவல்களை மனதில் படம் போல உருவாக்குறேன்னு சொல்றது. காட்சி முறையில நினைவில் கொள்ளுங்கள். காட்சியாக படம் படம் மாதிரி இந்த படம் வந்தா ஞாபகம் இருந்தா எங்களுக்கு படம் வந்தா எங்களுக்கு ஞாபகம் வரும். இதான் முதலாவது முறை. எல்லாருக்கும் விளங்கிட்டு இது பங்கு பெற்றினர்கள் ஓகே மைக்ரோன் பிடிக்காது. சார் நீங்கள் யாராவது இந்த முறையில பின்பற்றுறீங்களா? காட்சி முறையில இப்ப 4 விடை இப்ப உதாரணத்துக்கு அஹ், இப்ப 4-5 விட உள்ளவர்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓடுற அந்த வரிசையில ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு ஒரு நாங்களா ஒரு படம் ஒன்றை தயாரிச்சு ஒரு என்னன்னு சொன்னால் ஒரு ஒன்றை தயாரிச்சு ஒரு படம் மாதிரி தயாரிச்சு அதை செய்யுது. சரி. இப்ப 2வது முறையை பற்றி பார்ப்போம். அது நினைவு கோயில் அதாவது அல்லது நினைவு அரண்மனைன்னு சொல்லுவோம். 2வது முறை. அந்த முறை என்ன சொன்னால் எங்களோட வீடுகள்ல நாங்கள் ஒவ்வொரு அறைகள்லையோ அல்லது அறைகள் எங்கேயாவது சுவர்கள்லையோ நாங்கள் எங்களை மறக்கிற விஷயங்களை நாங்கள் மறக்கிற விஷயங்களை ஒட்டி வைக்கிறது, எழுதி எழுதி ஒட்டி வைக்கிறது அல்லது எழுதி காட்சிப்படுத்துறது அப்படி அந்த முறையை பின்பற்றுறது. இதனால நாங்கள் வீட்டுக்கு இப்போ எந்த நேரமும் இப்போ அந்த இடத்துக்கு போய்க்குள்ள அதை ஞாபகம் வரும். எங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வரும். இது கூடுதலாக ஓ லெவல் எடுக்கிற பிள்ளைகள் ஏ லெவல் எடுக்கிற பிள்ளைகளுக்கு கட்டாயம் தேவைப்படும். ஏனென்றால் இப்போ சில சில இப்போ விஞ்ஞானத்தை எடுத்துக்கொண்ட சயின்ஸ் எடுத்துக்கொண்டால் சூத்திரங்கள் சில ஞாபகம் வராது. அஹ் மச்சு எடுத்துக்கொண்டால் அதுக்கான இப்போ ஏதாவது ஞாபகம் பெறாத விஷயங்கள் இருக்கும். அப்படி இப்போ சில சில விஷயங்கள் ஞாபகம் பெறாத விஷயங்களை எழுதி காட்சிப்படுத்தும் போது நாங்கள் அந்த இடத்துக்கு போக போக ஞாபகம் வரும். அப்படி எங்களை நினைவாட்டில் அது இது கொள்ளலாம். 2வது முறை. இந்த முறையில யாராவது செய்யறீங்களா? இந்த முறையில விளங்கியிருக்கா இந்த முறை நினைவு கோயில்னு சொல்றது? ஓம் சார் ஓ இப்ப வீடுகள்லயோ இப்ப வீடுகள்ல இப்ப சுவர்கள்ல ஒட்டி வைக்கிறது, காட்சிப்படுத்துறது. இப்ப எங்களுக்கு மறக்கிற விஷயங்களை நான் அந்த இடத்துக்கு போய்க்குள்ள இப்ப நான் அந்த இடத்துக்கு போய்க்குள்ள ஞாபகம் வரும். திரும்ப திரும்ப போக போக எங்களை மனசுல பதிஞ்சு கொள்ளும். இதனால எங்களுக்கு ஞாபகம் வரும். இதான் நினைவு கோயில். 2வது முறை முடிஞ்சு இனி பார்க்க போறது 3வது முறை. அதாவது பொருளுடன் மீண்டும் சொல்லுங்கள். பொருளுடன் அந்த பொருளுடன் மீண்டும் சொல்லுங்கள் என்றால் நாங்க அந்த என்ன விஷயத்தையும் மனப்பாடம் பண்ணக்கூடாது, அதாவது பாடமாக்க கூடாது. நான் பேச்சுல சொன்னா பாடமாக்க கூடாது. அந்த அந்த அதுக்கு உணர்ச்சி பொருள் அனுபவம் சேர்த்து சொல்றது. அந்த பொருளுக்கு உணர்ச்சி பொருள் அனுபவம் எல்லாம் சேர்த்து சொல்றது. என்னன்னு சொன்னால் உம், உதாரணத்துக்கு இப்ப நான் மாம்பழம்னு சொன்னால் மாம்பழத்துக்கு அதுக்கு ஒரு பொருளை கொடுத்து இனிமையான மாம்பழம் அப்படி ஏதாவது ஒன்றை கொடுத்து இதை கொடுத்து நாங்கள் சொல்றது. அதுக்கு ஒரு பொருள் ஏதாவது ஒன்றை மெருகூட்டி சொல்றது. அதாவது சேர்த்து சேர்த்து அதான் உணர்ச்சி பொருள் அனுபவம். உணர்ச்சியை பயன்படுத்தலாம், பொருளை பயன்படுத்தலாம், அனுபவத்தை பயன்படுத்தலாம். 4வது முறை கற்றதை மற்றவருக்கு சொல்லணும். 4வது முறை
கற்றதை மற்றவர்களுக்கு சொல்லணும் என்றால் நாங்கள் படிச்சு கொண்டதை மற்றவர்களுக்கு சொல்லணும். இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாங்கள் மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வோம். அதாவது நாங்கள் கற்றதை விளக்கும் போது எங்களோட மூளை நீண்ட நாள் நிலையில இருக்குமா. நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்தும் போது அது நீண்ட நாள் நிலவே வைத்திருக்கும். நீண்ட நாள் நிலவில இருக்கும் உங்களுக்கு. இப்படி யாரும் செய்றீங்களா? அது நல்ல விஷயம். இப்ப இன்னொரு ஆளும் நன்மை அடைவார். அதோட உங்களுக்கும் அந்த நிலமாற்றம் அதிகரிக்கும். இப்படியாவது செய்றீங்களா? செய்துட்டு இருக்கேன் சார் என்னோட ஸ்டடி பீரியட்ல. ஓகே ஓகே. நல்ல இதனால எங்களுக்கும் நல்லது, மற்றவர்களுக்கும் நல்லது. ரெண்டு விஷயம். ஓகே. 5வது பார்க்க போறோம் இடைவெளி மறுபதிப்பு என்றால் நாங்கள் ஒரே தகவலை ஒரு நாள் 3 நாள் அல்லது ஒரு கிழமை என இடைவெளி விட்டு மீண்டும் மீண்டும் பார்த்தல். இது நினைவில் நீண்ட காலம் நிலைத்திருக்கும். நம்ம ஒரு நாள் விட்டு அல்லது 3 நாள் விட்டு அல்லது ஒரு கிழமை விட்டு ஒரு வாரம் விட்டு என இடைவெளி ஒரு டைம் பீரியட்ல இடைவெளி விட்டு மீண்டும் 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 பார்க்கறது. இதன் மூலமும் எங்களோட நினைவாற்றல் அதிகரிக்கும். இந்த முறையில் பின்பற்றினாலும் அதிகரிக்கும். மரணம் செய்ய கஷ்டமான விஷயங்களை மீண்டும் மீண்டும் பார்க்கறது. ஒரு நாள் பார்த்து பிறகு 3 நாள் திருப்ப பார்த்து திருப்ப ஒரு கிழமை பிறகு பார்த்து ஞாபகம் வந்துடும். இப்படியா செய்றீங்களா? கதைங்க, பேசுங்க. ஆமா. ஓகே. 6வது எங்களோட மூளை ஆரோக்கியமா இருக்கணும். எங்களோட மூளை தான் எங்களை முக்கியம். எங்களோட மூளை ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியமா இருக்கணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்க. இதுக்கு நீங்க சொல்லுங்க. டெய்லி அப்டேட் பண்ணணும் புது புது விடயங்களை. அது சரி. வேற இப்ப எங்கட வேற இது உணவு சம்பந்தமா அல்லது போதிய நித்திரை? ஓகே ஓகே. நல்ல தியானம், உடற்பயிற்சி. போதிய நித்திரை. எத்தனை நித்திரை கொள்ளணும்? குறைஞ்சது 7 தொடக்கம் 8வது. 7 தொடக்கம் 8வது நித்திரை கொள்ளணும். நாங்க அப்படி நித்திரை கொள்ளக்கூடாது தானே? ஓகே. இரவுல போன பார்த்து வந்தா விடிய 12 மணி ஆகும் படுக்க. விடிய கிளம்பி 4 மணி 5 மணி வேலைக்கோ படிக்க போய் நாங்க நித்திரை கொள்றத குறைஞ்சது 4 மணி 5 மணி தானே கொள்றோம். அப்ப நாங்க நித்திரை கொள்றது 7 தொடக்கம் 8 மணி. அடுத்த உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி எக்ஸசைஸ் செய்யணும். அதோட வேற இப்ப நல்ல சாப்பாடு சாப்பிடணும். இப்ப நல்ல சத்துள்ள சாப்பாடு, மீன், பாதாம், அப்படி தானிய வகைகள் அப்படி போன்ற சாப்பாடு, ஒமேகா 3 கொண்ட உணவுகள் அப்படி ஏதாவது கொண்டு நல்ல சாப்பாடுகள் சாப்பிடணும். மூளைக்கு நல்ல ஆரோக்கியத்துக்கான சாப்பாடுகள் சாப்பிடணும். அடுத்து நல்லா தண்ணி குடிக்கணும். நீர் குடிக்கணும். சுத்தமான நீர் நல்லா குடிக்கணும். இவ்வளவு எல்லாரும் பின்பற்றுறீங்களா? கதைங்க. சொல்லுங்க. இந்த மூளையை மூளைக்கான ஆரோக்கியத்துக்கான மூளை ஆரோக்கியத்துக்கான செயற்பாடை நீங்க மேற்கொள்றீங்களா? டெய்லி இல்ல. ஓகே. எங்களோட கையில போன் இருக்கிறபடியால நித்திரைய கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். 7வது விஷயம், ஒரே நேரத்துல ஒரு விடயத்தை மட்டும் கவனிக்கும். அதாவது ஒரே நேரத்துல ஒரு விடயத்துல மட்டும் கவனிக்கும்.
அப்படின்னு சொன்னால் அதிக தகவலை ஒரே நேரத்தில் நினைக்கக்கூடாது. அது எங்களோட நினைவாற்றலை குறைக்கும். அதாவது நாங்கள் அதிக தகவல்களை ஒரே நேரத்தில் நினைக்கக்கூடாது. அது எங்களோட நினைவாற்றலை குறைக்கும். இதால எங்களுக்கு என்ன நாங்கள் என்ன சொன்னால் எங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு ஒரு விஷயமா போகணும். எல்லாத்தையும் போட்டு எங்களோட தலையில போட்டு எங்களுக்கு போட்டால் எங்களுக்கு தான் குழப்பம் வரும். குழப்பம் வந்து எங்கள் நினைவாற்றலை குறைக்கும். அஹ் இது எல்லாருக்கும் பிரச்சனை. இப்ப எக்ஸாம் இப்ப ஒரு எக்ஸாம் கிட்டுன்னு சொன்னால், இப்ப ஏலெவல்னு சொன்னால் ஒரு கிட்ட எக்ஸாமுக்கு 2 3 நாள் முன்னம் எல்லா 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 இதையும் வச்சுக்கொண்டு படிப்போம். அப்ப எங்களுக்கு ஒன்றுமே ஏறாது. ஒன்றுமே எங்களுக்கு மூளையில பதியாது. இப்படி இப்படி எல்லாரும் செய்யறா நீங்க செய்யறீங்களா? ம் சொல்லுங்க, கதைங்க, சொல்லுங்க. பங்கு பெற்றினர்கள் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம். ம். பங்கு பற்றுனர்கள் சொல்லுங்க. அதாவது நீங்க என்ன மாதிரி ஒரே நேரத்துல ஒரே விடயத்தை மட்டும் கவனிக்கிறீங்களா, அல்லது இப்ப நாளைக்கு எக்ஸாம் இன்றைக்கு கோப்பியை தூக்கி எல்லாத்தையும் படிக்கிறீங்களா? அப்படித்தானே எல்லாரும் கூடுதலான அதெல்லாம் இப்ப அப்படித்தானே. ஓ நாளைக்கு எக்ஸாம் இல்ல வாரக்கிழமை இப்ப என்ன வாரக்கிழமை எக்ஸாம்னா இன்றைக்கு எடுத்து முழுப்பு கோப்பியம் எடுத்து முன்னு வச்சுட்டு படிப்போம். எதுவுமே வராது, விளங்காது. இப்ப அதான் பிரச்சனை. ஒண்ட முடிக்கும். இவ்வளவு தான் நாங்கள் இப்ப 7 விஷயம் பார்த்திருக்கிறோம். 7 விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? இப்ப சொல்லுங்க பாப்போம். ஒரு விஷயம் நான் சொன்ன விஷயத்துல உண்டு உங்களுக்கு? படக்காட்சி மூலம் தான்றது. ஓ, படக்காட்சி முறை. இப்ப எங்களுக்கு கஷ்டமான விஷயம். இப்ப உலகில முதல் சனத்தொகை கொண்ட நாடுகள் 5 தருகான்னு நாங்கள் ஞாபகம் வச்சுக்கலாது. ஓடுற ஞாபகம் வச்சுக்கலாது. அப்ப அதுக்கு ஒரு படம் படம் மாதிரி உருவாக்கணும். இப்ப இந்தியாவில சீன நூடுல்ஸை சாப்பிட்டு ஐக்கிய அமெரிக்கன் சொன்னால் இந்தியா வரும். அடுத்தது சீனாண்ட வரும். அடுத்தது ஐக்கிய அமெரிக்கா. அப்படி ஒரு இதுல வரும். அப்படி படக்காட்சி மூலம். வேற என்ன சொல்லுங்க என்னடா? சூத்திரங்கள் எழுதி வைக்கிறோம். ஓ, எழுதி எழுதி வைக்கணும். சுவர்களையோ அல்லது எங்கேயா காட்சிப்படுத்தியோ நாங்க அடிக்கடி ஞாபகம் வரும். இப்ப ஒரு இடத்துல இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் இப்ப வளமையா படிக்கிறது எழுதி வச்சோம் சொன்னால் அந்த இடத்துக்கு போக ஒரு 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 கிழமை போக பிறகு அப்படியே ஞாபகம் வந்துடும். இதான் விஷயம் சொல்லி ஞாபகம் வந்துடும். கஷ்டமான விஷயங்கள் சூத்திரங்கள் எல்லாம் இந்த கண்ணுக்கு பார்த்து ஞாபகம் வந்துடும். சரி, வேற என்ன சொல்லுங்க. கெட்டதை மற்றவருக்கு பகிர்ந்து கொள்ள. ஓ, கட்டத்தை மற்றவருக்கு பகிர்ந்து கொள்ளணும். அது நல்ல விஷயம். அது எங்களுக்கு நல்லது, அவருக்கு நல்லது. அதோட எங்களோட நினைவாற்றலும் வளரும். என்னோட சொல்லுங்க. 3 வயது இத்தனை 3 சொல்லிடுறீங்களா மொத்தம்? 3. ஓ, என்னென்ன நாள் இருக்கு? அந்த இடைவெளி விட்டு ஞாபகப்படுத்தல. ஒரு நாள் விட்டு 2 கிழமை ஓ, விட்டு. ஓகே ஓகே ஓகே. இடைவெளி விட்டு ஞாபகப்படுத்துறது. ஒரு நாள், 3 நாள், அடுத்தது ஒரு கிழமை, அப்படி ஒரு மகந்து 2 கிழமை, அப்படியே எங்களுக்கு ஒரு டைம் பீரியட்ல. ஓகே, 4 சொல்லியாச்சு. 5வது சொல்லுங்க. அதே ஆரோக்கியமான நேரத்தில் உணவுகளை உட்கொள்வது. ஓ, ஆரோக்கியமான உணவு. என்னென்ன ஆரோக்கியமான உணவு சொல்லுங்க. omega 3 உணவுகள், ஒமேகா 3 உணவுகள், வேற மீன்கள், பால். அஹ், த- பாதாம் போன்ற சொல்லுங்க. வேற ஆரோக்கியத்துல முழுமையான தூக்கம், உடற்பயிற்சி, நீர், ம் போதிய அளவு நீர் பருகுதல் அது. ம் ம். ஒரு நாளைக்கு எவ்வளவு நீர் குடிக்கணும் குறைஞ்சது? 3 லிட்டர். ஆமாம். ம். உடற்பயிற்சி காலையிலையும் செய்யணும், கட்டாயம் மாலையிலையும் செய்யணும். அப்படி செய்யிருந்தாங்களா? இல்லையே, குறையாதுதான். இல்ல. இல்ல ம். சார். ஹலோ. மற்ற சொல்லுங்க என்னண்டு.
ஒரு நேரத்துல ஒரே ஒரு நேரம் விஷயத்த மட்டும் கவனத்துல விடணும் சார். ஓ, ஒரே நேரத்துல ஒரு விடயத்துல மட்டும் கவனிக்க கூடாது. ம். அத இப்ப ஒரு விடயத்தை மட்டும் ஓகே. கவனிக்க வேணும் இல்ல சார்? ஓ, கவனிக்கும். சொல் சொல்லி கவனிக்கும். கவனிக்கும். ஓகே. ஒரே நேரத்தில் ஒரு விடயத்தை மட்டும் கவனிக்கும். அதாவது நாங்கள் பல விஷயங்களை கவனிக்க கூடாது. இது கவனிச்சா எங்களோட நினைவை நினைவாட்டில குறைக்கும். சார் அந்த ரெண்டாவது என்ன சார், அந்த ரிலேட்டட் இதுகளை காட்சிப்படுத்துறது நினைவு போக அது அதை ஓ, விட்டுட்டோம். நினைவு கோயில் சொன்னான். நினைவு அரண்மனை தமிழ் சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல மெமரி பேலஸ் வரும். ஓகே சார். ஓகே ஓகே. இந்த பொருள் வைத்து அது என்ன மாதிரி ஓ, சார்? அந்த அந்த பொருளுடன் மீண்டும் சொல்லுங்கன்னு சொன்ன அந்த நான் பொருளுடன் மீண்டும் சொல்லுங்க. அது ஆமா. வெறும் மனப்பாடம் பண்ணாமல் அது பொருளோட சொல்லணும். உணர்ச்சி, பொருள், அனுபவம். உதாரணத்துக்கு இப்ப உணர்ச்சின்னு சொன்னா நாங்க பேச தலைப்புக்கு மீதான உண்மையான உணர்வை வெளிப்படுத்துவது, மகிழ்ச்சியை வெளிப்படுத்தலாம், துக்கத்தை வெளிப்படுத்தலாம், நம்பிக்கையை வெளிப்படுத்தலாம், ஆர்வத்தை வெளிப்படுத்தலாம். அடுத்தது பொருள்னு பார்த்தால் எங்களோட நாங்கள் ஏதாவது இப்ப எங்களோட வார்த்தை கண்ட அகராதியத்தை தாண்டி அந்த யோசனையின் ஆழமான உட்கருத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்வது. இதுதான் பொருள், மீனிங். அடுத்தது அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் என்றால் அந்த விஷயத்தை நாங்கள் நீங்களே உணர்ந்து அல்லது பார்த்தோ தனிப்பட்ட அனுபவத்தின் தொடுதலை சேர்க்கிறது. அதாவது அதை பற்றி நாங்கள் உணர்ந்து அல்லது பார்த்து அல்லது எங்களோட தனிப்பட்ட அனுபவத்தை செய்வது. விளங்குதா? இது இப்ப உதாரணத்துக்கு பார்த்தால் இப்ப நாம் அனைவரும் ஒருவரோடு ஒருவர் அன்பாக இருக்கணும்னு சொன்னால் இத வெறும் மனப்பாடத்தோட விட்டா என்ன வெறும் மனப்பாடத்தோட விடலாமா? மனப்பாடத்தோட சொன்னால் இது இந்த குரல்ல இருந்து இந்த இந்த குரல்ல இருந்து ஏற்றவும் இறக்கவும் இல்லாம சலிப்புடன் வேகமாக வாசிப்பது போல இருக்கும். அப்ப என்ன செய்ய முடியா, இது எங்களுக்கு கேட்பவர்களுக்கோ அல்லது புதிதாகவோ முக்கியமானதாக தோன்றாது. அதாவது அவர்களது மனதை பாதிக்காது. அடுத்தது பொருளுடன் பேசணும்னு சொன்னால் இப்ப உணர்ச்சி மற்றும் பொருள் சேர்த்து, அதாவது குரலில் ஒரு கனிவும் உறுதியும் வேணும். குரல்ல ஒரு கனிவு, உறுதி எல்லாம் வேணும். இப்ப நாம் அனைவரும் என்ற வார்த்தையை அழுத்தி சொல்லி அதன் பொருளை உணர்த்தி அது எங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை வலியுறுத்துவது. இப்ப அனுபவம் சேர்த்தன சொன்னால் இப்ப நாங்கள் சமீபத்துல ஒரு கிராமத்துல ஒரு விழாவுக்கு சென்றிருந்தால் அங்க வசதி குறைவான ஒருவருக்கு எல்லோரும் சேர்ந்து உதவியதை பார்த்தேன். அப்போதுதான் புரிந்தது, இந்த சின்னஞ்சிறு அன்புதான் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு அழகாக்குதுன்னு. வெறும் வார்த்தை இல்லை, இதுதான் உண்மையான சந்தோஷம். இப்ப இதுண்ட நாங்க விளைவை பார்த்தோம்னு சொன்னால் கேட்பவர்கள் உங்கள் உண்மையான அன்பை உண்மையான உணர்வார்கள். உதாரணம், அவர்கள் மனதில் ஏற்படும் உண்மையான தாக்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த வாக்கியம் ஒரு உயிருள்ள செய்தியாக மாறும். இந்த வாக்கியம் ஒரு உயிருள்ள செய்தியாக மாறும். வேற சொல்லுங்க. இது விளங்கிட்டா இது சொன்னது? இப்ப இது பொருளுடன் மீண்டும் சொல்ல வேண்டாம். சார் அதாவது நாங்க இப்ப சாதாரண வாக்கியத்தை கூட எங்களோட வாழ்க்கை பகுதியா மாத்தி, ஒரு நோம சாதாரண ஒரு வாக்கியத்தை கூட எங்களோட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றி அதை உணர்ந்து வெளிப்படுத்துதான் பொருளுடன் மீண்டும் சொல்லுதல் என்று சொல்றது. இப்ப உங்களோட கருத்துல சொல்லுங்க. நீங்க என்ன இப்ப ஏழும் விளங்கி இருக்குது. இப்ப கணக்கு விஷயம் பார்க்கல, 7 விஷயம் தான். 7 விஷயத்தையும் வச்சு எங்களோட மூளை நினைவாற்றல் வச்சு நாங்கள் உங்களோட உலக வெல்லலாம். இப்ப என்னதுக்கும் தேவையான இப்ப எல்லாத்துக்கும் ஞாபகம் ஞாபகப்படுத்தணும். உங்களோட நினைவாற்றல் அதிகரிக்கும். இப்ப எல்லாமே எக்ஸாம் எல்லாமே பரீட்சை முறை தானே. இப்ப போட்டி அரசாங்க அரசாங்க போட்டி பயிற்சி எழுதுறாங்க இருக்கா? உறுப்பினர்கள் கதைக்கலாமா? கதைங்கோ.
ஓம் சார் இந்த ஜிஎஸ் எக்ஸாம் அதுகளுக்கெல்லாம் போடுறது தான். ஓ, ஜிஎஸ் எக்ஸாம் அதுல எல்லாம் மொழித்திறன்கள் புதறிவு எல்லாம் ஞாபகப்படுத்தி வச்சுக்கிறது கஷ்டம் தானே. இப்ப ஐக்யூவை தவிர ஐக்யூ நீங்க செய்ய அது கொஞ்சம் விளங்கி இருக்கணும். இப்ப மொழித்திறனும் புதறிவு அது ரெண்டு விஷயமும் கொஞ்சம் பாடமாகத்தான் ஆகும். பாடமாக செய்ய முடியாது. ஓ, அப்ப அப்ப அந்த விஷயங்கள்ல இந்த பயன்படுத்தலாம் காட்சிப்படுத்து. இப்ப புதறிவுன்னு சொன்னால் நீங்க புதறிவை உங்களுக்கு கஷ்டமான புதறிவு இருக்குதானே, புதறிவை காட்சிப்படுத்தலாம் வீடுகள்ல. அப்படி காட்சிப்படுத்தி படிச்சால் உங்களுக்கு ஞாபகம் வரும். படுத்தலாம். இதை தவிர வேற வேற என்ன செய்யலாம் சொல்லுங்க. ஏழை இந்த ஏழையும் தவிர வேற என்ன செய்யலாம் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. கொஞ்சம் ஏர்லியாவே படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமா. எக்ஸாம் கிட்ட இருந்தா. ம் 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 வேற நாங்க எழுதி அதான் சரி, ஓகே. இப்ப நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என்ன செய்யலாம்? லிசனிங் மூலம் வேண்டலாம். சொல்றது. ம் ம் ம். வேற இப்ப அஹ், நானும் சொல்றேன் அப்படி இருந்து பாருங்க. இப்ப இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை இப்ப ஒரு பேச்சோ அல்லது அப்படி ஒண்ணுல நீங்கள் அதை போஸ்ட் பண்ணிக்கொண்டா உங்களுக்கு ஞாபகம் வரும், இன்னொருக்கும் பயனடையும். இப்ப நீங்க ஒரு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று வச்சுட்டு உதாரணத்துக்கு இப்போ ஒரு இப்போ ஒரு புதவி சம்பந்தமா ஒரு எஃபி பேஜ்னு சொன்னால் அந்த எஃபி பேஜ்ல நீங்கள் அதில் போஸ்ட் பண்ணி கொண்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு ஞாபகம் வரும். திரும்ப திரும்ப நீங்க பார்க்க பார்க்க உங்களுக்கு ஞாபகம் வரும். அது நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதில் காட்சிப்படுத்தல் மாதிரி தான். இப்ப நான் சொல்ல காட்சிப்படுத்துற மாதிரி இது டிஜிட்டல் எண்ணிய முறை. அப்படி செய்றீங்களா? ம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது அப்படி அந்த முறையில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சொல்லுங்க, பேசுங்க யாராவது. இது வரைக்கும் அப்படி செய்யல சார். அப்படி செய்தா உங்களுக்கு ஞாபகம் வருமா ஞாபகம் வராதா? இப்ப அப்படி இப்ப அப்படியும் செய்யலாம். நவீனத்தை பயன்படுத்தி அப்படியும் செய்யலாம். இப்ப 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 நாங்க தேவையில்லாம தானே செய்யறோம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறோம். அப்ப அப்படி இப்படி எங்களுக்கு பயனில்லா விஷயங்கள் அப்ப இதுல வச்சால் உங்களுக்கு ஞாபகம் வரும், திரும்ப பார்க்க இன்னொருக்கும் பயனடையும். அப்ப இதால இதுல நான் சொன்ன முறையில வருது, மற்றவர்களுக்கு பகிர்றது. அப்படியும் செய்யலாம் இது நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி. வேற என்ன செய்றீங்க? நான் நான் சொன்ன ஏழையும் தவிர வேற என்ன செய்றீங்க நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் எழுதி பழுதண்டா கொஞ்சம் ஞாபகம் கூட வரும். ஓ, எழுதி வச்சா ஞாபகம் வரும். எழுதி நாங்கள் நோட் பண்ணி வச்சிருந்தால் அது ஞாபகம் வரும். சிறு குறிப்பு எடுக்கிறது. சிறு குறிப்பு. இப்ப எழுதி நாங்கள் எங்கட இப்ப எழுதி நாங்கள் எங்கட இப்ப இப்ப எங்கட பேர்ஸுக்குள்ளேயோ இல்லது எங்கட ஷர்ட் பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சுக்கொண்டு எங்கேயா போயக்குள்ள எடுத்துட்டு பார்த்தாலே ஞாபகம் வரும். அடிக்கடி எங்கேயும் போற நேரங்கள்ல தெரிய அவசியங்கள் எடுத்துட்டு பார்த்தாலோ எங்களுக்கும் அது ஒரு ஞாபகம் வரும். வேற நீங்க செய்யற சொல்லுங்க. அப்போ அந்த மென்டல் அசோசியேஷன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அது லெவல் பரீட்சை அதுகளுக்கு இந்த இது அவ்வளவு எஃபெக்டிவா இருக்காதா? நான் ஃபர்தர் ஹையர் ஸ்டடீஸுக்கு வேற இப்போ பிலோசபி செய்யறேன்னா இந்த ரிலேட்டட் கொஞ்சம் சீரியஸா இதுகளை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. மோர் டீட்டெயில் ஜெனுவினா ஷேர் பண்றவங்களோட நாங்க அசோசியேட் ஆகிறோம்னு சொன்னா நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய இது இருக்கு. வேற என்ன லிமிட்டட் நோட்ஸ் இல்லதானே சார்? இதெண்டா இது மட்டும் தான் எழுதணும் வேண்டிய இல்ல. அப்படி ஹையர் ஸ்டடிஸ் செய்யக்க அந்த மென்டல் அசோசியேஷன் நல்லா இருக்கு. ஆனா நல்ல பர்சனாலிட்டிஸ் செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். ஈவன் தான் நாங்க இந்த மென்டல் அசோசியேஷன் வரதான் சார் இந்த குரூப்ஸ்லயே வந்திருக்கிறோம். ஈவன் தான் நாங்க எல்லாம் முடிச்சிட்டோம் 1-2 இதுல என்னடா இதுல நல்ல இது வளவாளர்கள் வச்சு செய்வாங்கன்றதுக்காண்டி. ஓகே ஓகே விளங்கிட்டு.
வேற உங்களோட இதுல உங்களோட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்க எப்படி படிக்கிறீங்க இப்ப அதெல்லாம் எனக்கு நன்மையான இப்ப எங்களுக்கு நன்மை அடையும், உங்களுக்கு நன்மை அடையும், இல்ல இருக்கிற உறுப்பினருக்கு நன்மை அடையும். சொல்லுங்க. நீங்கள் உங்களுக்கு கஷ்டமான விஷயங்களை எப்படி நீங்கள் மரணம் செய்தீங்க, எப்படி உங்களுடைய நாட்டில் அதிகரிச்சீங்க? பட் மைண்ட் மேப் தியரி படிப்பேன் சார். மைண்ட் மேப். ஓகே ஓகே ஓகே. வேற ஏதும் பேச்சுக்கள் அப்படி எதுவும் பாடமாக்குறேன்டா சார், இங்கிலீஷ்லயோ இல்ல தமிழ்லயோ அப்படியேண்டா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரீ டைம்ல கேட்குறேன் சார். ஓகே ஓகே ஓகே. இயர்ஃபோன் போட்டு ஹெட்ஃபோன் போட்டு கட்டுக்கலாம். சொல்லுங்க. மார்னிங் டைம்ல கூட ரெண்டா கொஞ்சம் மெமரியில இருக்குமான்னு ஓ யோசிக்கிறேன். அதிகாலை நேரம் எங்களுக்கு அது இருக்கும் தான் என்றால் எங்களோட ஃப்ரீயா இருக்கு, மூளை இல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அந்த அது மைண்ட ஒருநிலைப்படுத்துறது. ஆமா. நாங்களே திருப்பி திருப்பி செய்து பார்ப்போம். பிரசன்டேஷன் இன்னும் ஒரு ஆளை இருத்தி வச்சு படிப்பிக்க முடியாம இருக்கும். அப்போ நாங்க இப்ப இன்னைக்கு நாளைக்கு பிரசன்டேஷன் ஆமா. செய்யணும்னா அந்த ஸ்கிரிப்ட் நாங்களே ஓகே. செய்து 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 பார்ப்போம். ம் 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 ம். சார் வேற வேற இடத்துல இருந்தும் படிக்கிறது. இடத்தை மாத்தி கொள்றேன். ஓகே. இயற்கையான அந்த இடங்கள்ல இருந்தா கொஞ்சம் அது இருந்தானே அது நல்ல இயற்கையை ரசிச்சு கொண்டு இயற்கையை ரசித்து கொண்டு நல்ல மனசும் ஒரு இதா அந்த இருக்கு. நல்லா இருக்குமோ இல்லை என்றால் இப்ப ஒரு சத்தமான வீடுகள்ல சில வீடுகள்ல இப்ப கஷ்டம் தானே. இப்ப சத்தமா இருக்கும், வாகனங்கள் போகும், அது போகும், இது போகும், அப்படியே நகர பகுதி சொன்னால் இன்னும் சிக்கல் இருக்கு. கிராமப்புறம் உண்டா ஓகே உள்ளது. அடுத்தது நாங்க படிக்கிற இடம் ஒரு அமைதியாக உள்ள இடமா இருக்கணும். பக்கத்துல டிவி சத்தங்க கூடாது, பாட்டு சத்தங்க கூடாது, காட்சி கேட்க கூடாது. எல்லாம் கேட்டா எங்கட மைண்ட் எங்க போகும், நான் புத்தகத்தை பார்க்க மாட்டோம். சுத்தமா. அஹ் ஆஹ் அடுத்ததா இப்ப நூலகம் போய் படிக்கிறீங்களா, லைப்ரரி? ஆமா. அந்த நூலகத்துல ஒரு ஸ்டே பண்ணி படிப்பாம ஒரு இன்னும் ஒரு செக்ஷன் இருக்கு. அங்க எங்க அசையாம இருந்து படிக்கணும், அந்த இடம் கூட ப்ரிஃபரன்ஸ் தான் போறது. அது இருக்கு. அது ஏன்னா அது நல்ல விஷயம். மானிட்டரிங் தானே, அப்ப இருப்போம் போனபடியா. அது நானும் கூடுதலா அப்படி போறேன். இப்ப எஃப்னா லைப்ரரியில இருக்காது, சில ஆமா. இடங்கள்ல இல்ல. சில இடங்கள்ல கலம்புற குறைவு. தமிழ்ச்சங்கம் இருக்கு, ட்ரிங்குலும் இருக்கு சார். இப்போ அது என்ன மானிட்டரிங் என்ன மாதிரி தெரியும். ஜூஸ் லைப்ரரியில கீழே ஒரு ஹோல் இருந்தது முன்னாடி. ஓகே. நான் பார்த்தது யாழ்ப்பாண நூலகத்துல. நானும் கூடுதலா தேவையான போனா இல்ல ஏதாவது இருந்து இருக்கலாம். அமைதியா இருக்கு, நல்ல அமைதியா இருக்கும். ஒவ்வொரு மேசையிலயும் ஒரு பாக்ஸ் மாதிரி அடிச்சிருப்பாங்க. சார் நானும் ஏ லெவல் படிக்க அதிலவே வந்து படிச்சிருக்கேன் சார். ஜெஃப்னா தான். ஓகே. நல்ல நானும் படிச்சேன். அது நல்ல இது. ஆனா இப்ப நூலகம் போடுற நூலகத்துல போய் படிக்கிற விதம் குறைவு. இப்ப குறைஞ்சிருக்கா? சரியான குறைவு. புத்தகம் எடுத்து படிக்கிறதோ அல்லது போய் பார்க்கறதோ எல்லாமே இப்ப அந்த பேப்பர் படிக்கிறது கூட ஆக்க குறைவு. இப்ப எல்லாமே வந்துட்டு டிஜிட்டல போன்லயே பிடிஎஃப் படிச்சுட்டு விடுறோம். வேற என்ன இல்லைங்க. வேற என்ன இல்லை, மற்ற ஃபீல்ட் ட்ரிப் இருக்குல்ல, களப்பயணம். சில விஷயங்களை எங்களுக்கு ப்ராக்டிக்கல் ரீதியா சொன்னாதான் விளங்க. இவ்வளவு தியரியா சொன்னாலும் விளங்க. இப்ப அது எல்லாருக்கும் அது அந்த வாய்ப்பு கிடைக்காது. அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக் கொள்ளணும். செயற்பாடு மூலம் இப்ப அந்த திறமாறக்கு கொண்டு வந்துருக்காங்கல்ல, செயற்பாடு கூடுதல செயற்பாடுன்னு சொல்லி புதிய பாடத்திட்டம். செயற்பாடு எங்களை ஞாபகப்படுத்தும். தியரியை விட செயற்பாடு எங்களுக்கு அதிக நிலவாட்டில் ஏற்படுத்தும். வேற சொல்லுங்க. வேற என்ன மாதிரி பேசுங்க, உங்களோட விஷயத்துக்கு சொல்லுங்க. அந்த எக்ஸாம் நேரம் அந்த மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க அந்த எக்ஸசைஸ் இருக்கலாம். அந்த கொஞ்சம் மைண்ட் ஒரு நிலைப்படுத்தினா. ஆமா.
வேற சொல்லுங்க. இந்த வாக்கிங் மெடிடேஷன் மாதிரி இந்த ஆமாம் நிகழ்காலத்துல ஆமாம். வாழக்கூடிய இந்த மூமெண்ட்டை உணரக்கூடிய மாதிரி. ஓகே ஓகே. இதுல உளவியல் சம்பந்தமா படிக்கிறாங்க இருக்குது யாராவது? படிக்கிறாங்க வேலை செய்கிறாங்க? யாராவது இருக்கிறீங்களா? பேசுங்க, நீங்க இப்ப உங்களோட கருத்தை சொல்லுங்க. இன்னும் சொல்லவே இல்லை. எல்லாரும் சொல்லல போடுது. ஒவ்வொருவரும் சொல்லுங்க. ஒவ்வொரு கருத்து நான் சொல்லுங்க. இப்ப நீங்க படிக்கிற விஷயம் உங்களை சொல்றதால மற்றவர்களுக்கு பயன்படும். பேசுங்க. சார் சொல்லுங்க. படிக்கிறதுக்கு முன்னால மூச்சு பயிற்சி செய்துட்டு படிக்கிறேன் நல்லம் சார். ஓகே ஓகே, நல்லது. மூச்சு பெரிய பயிற்சி அளவுல வந்து உடற்பயிற்சிகள் செய்யாட்டியும் படிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முதல்ல நம்ம மூச்சு பயிற்சிகள் செய்யலாம். அது ஆமாம். மட்டும் இல்லாம இப்ப 25 நிமிஷத்துக்கு ஒருக்க அப்படி படிக்கலாம் சார். ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்து பிரேக் விட்டு இடைவேளை விட்டு. ஓகே, அது படிக்கும்போது வந்து போன்களை கொஞ்சம் யூஸ் பண்றதை குறைச்சு கொள்ளலாம். ம் ம் ம். அப்படி ஓ போன்ல போன் படிக்கிற இருந்தால் நோட்டிபிகேஷன் வாரதுகளை வந்து ம் சவுண்ட்ல ம் குறைச்சிட்டு அப்படி படிக்கலாம் சார். ம் ம், ம். இப்ப எங்கட கையில போன் இருந்தால் நாங்க படிக்க மாட்டோம். புத்தகத்தை தூக்குவோம், பிறகு போனை தூக்குவோம். ஒரு 10 நிமிஷம் படிச்சுட்டு எங்கட கை எங்க போகும், போனட்டான் போகும். அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். அப்ப போனை நாங்க கிட்ட வைக்க கூடாது. எங்களை பக்கத்துல வைக்காமல் தூர வச்சுட்டு படிச்சுட்டு பிறகு போய் பார்க்கணும். இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ வாட்ஸ்அப்லயோ உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வந்தா உடனே எடுத்து பார்ப்போம். அப்படியே பார்த்து நாங்கள் நாங்கள் புத்தகத்தை எங்களை வச்சுட்டு அதிலேயே இருப்போம். அப்படி பிரச்சனை இருக்குது. அது அது ஒரு பெரிய பிரச்சனை தான். மதரச படிக்கிற படிக்கிற இடத்தை இடத்த கொஞ்சமாவது நேர்த்தியா வச்சோம்னா அது இன்னும் நல்லா இருக்குது. அதுக்கே டைம் அழகா ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு இருக்காம ஜஸ்ட் கொஞ்சமாவது நீட்டா இருந்துச்சுண்டா. அழகா வச்சுக்கணும். வாயில சின்ன சின்ன சாடி தாவரங்கள், அப்படி தாவரங்கள், மீன் தொட்டிகள், மீன் தொட்டி இருக்குல்ல. ஆமா சார். ஓ, மீன் தொட்டி எல்லாம் எங்கட மனசை நல்ல ஒரு நிலைக்கு ஊப்படுத்தும். அந்த அதை பார்த்துட்டு இருப்பாங்க. படிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்ச நேரம் அதையும் பார்த்துக்கொண்டா எங்கட அந்த மனசு நல்ல குழப்பமா இருக்காது. அதோட காற்றோட்ட வளம் இருக்கணும். சாக்லேட் சாப்பிடுறது நல்ல மண்டோன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி எனக்கு obvious ஆ தெரியாது. அதை கேள்விப்பட்டிருக்கிறேன். இது நீங்களும் அல்லது கயன் சார் தான் இதுக்கு உண்மையிலே சொல்லணும் விளக்க. சொல்லுங்க. சாக்லேட் பொதுவா என்னன்னா அந்த படிக்கும் போதே ஆ எனர்ஜி ஆ ட்ரெயின் ஆகும் தானே. சாக்லேட் ஆமா. ரிலேட்டட் கொஞ்சம் சாப்பிடுறது அல்லது சாக்லேட் பிஸ்கட்ஸ் அப்படி சாப்பிடுறது நல்லா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நானும் கேள்விப்பட்டிருக்கேன், பேப்பர்ல படிச்சுக்கிறேன் ஆர்டிகல். பட் சுயிங்கமும் கூட அப்படி மெமரி பவர் இதை செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனா அது ஒரு ரிஸ்கியான திங் தானே. ம் ம் ம், ம். இப்ப அதெல்லாம் எங்கட சின்ன சின்ன பயனளிக்கலாம், இல்லைன்னு சொல்லி. இப்ப சில பேர் அதை படிக்கும்போது அப்படி சொல்லுங்க. படிக்கும்போது ஒரு நோட்ஸ் படிக்கிறோம்னு சொல்லி சொன்னா சார், மற்ற நோட்ஸ்களை வைக்க கூடாது. இப்ப தமிழ் பாடமோ இல்ல ஆமா ஆமா இங்கிலீஷ் ஏதாவது ஒரு பாடம் படிக்கிறோம்னு சொல்லி சொன்னா சார், மற்ற ஆமா புக்ஸ்களை வைக்காம ஆமா படிக்கிற ஒரு புக்கை மட்டும் எடுத்து வச்சு படிக்கலாம் சார். ஆமா ஆமா. ஓகே. ம் மனசளவுல வந்து ம் ஒரு ம். ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும். ஓ, இல்லையான்னு சொன்னால் ம் சார் மற்றது என்ன ஒரு விஷயம்
சொன்னா இப்ப நாங்க ஸ்கூல் படிக்கிற டைம்ல எல்லாம் சொல்லுவாங்க தண்ணிக்குள்ள வச்சுட்டு படிச்சா நித்திர வராது அப்ப படிக்கலாம் அதெல்லாம் கூடாது இல்ல சார்? அது ஹெல்த் கெடுக்கும். அப்படித்தான் அப்படித்தான் எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல அதெல்லாம் உண்மையா சார்? ஆனா அது என்னன்னு சொன்னா அந்த இப்ப எங்க நித்திர வைக்கிறதுக்காக சொல்றது. விஞ்ஞான ரீதியா பார்த்தா ஆராயப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனால் அது இப்ப எங்களுக்கு அந்த நித்திர கொள்ளாம இருக்கிறது தான் சொல்லியிருப்பாங்க. அப்படி கணக்க முறையில எங்க சொல்லு அப்படி சொல்றதான் காலுக்கான்னு வச்சு அந்த நாங்க தண்ணி குளிர்ந்து தானே நித்திர அது மூத்த கலவன்னு சொல்லுவேன். நாங்கெல்லாம் அப்படிதான் படிச்சோம். மூத்த கலை அடிக்கடி மூத்த கலவணும் இப்படி நித்திர வரும். ஒரு 8 மணி தாண்டினாலே மெல்ல மெல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு படிக்கணுமா சாப்பிடாம படிக்கணுமா? சாப்பிடாம சாப்பிட்டு படிச்சா சாப்பிடாம நல்லது. படிக்கிறாங்க. சாப்பிட்டு படிச்சா நல்லா சார். நிறைய சாப்பிட்டாலும் படிக்க முடியும். அதான் நித்திர வரும். உம் நிறைய சாப்பிட நித்திர வரும். சாப்பிடாம படிக்க கூடாது, பசியோட படிக்க கூடாது. ஆனா சாப்பிட்டு படிச்சா நாங்க நித்திர வரும். நானும் அப்படி எனக்கு ஏற்பட்டிருக்கு சில விஷயங்களை பாதுகாத்து சாப்பிடுனா அப்படியே நல்லா நித்திர வந்துடும். காலையில எத்தனை மணி ரொக்கம்? எத்தனை மணி வரை படிக்க நல்லது? 3 மணி ரொக்கம், 4 மணியா? சார் நான் என்ன செய்யறேன்னு சொன்னா நைட்ல இந்த டைம் எல்லாம் தூங்கிடுவேன். அப்புறம் 11 அப்படியா? மணி 12 மணிக்கு பிறகு எழும்பி அதுக்கு பிறகு இருந்து படிக்கிறேன் சார். அந்த முதல் ஸ்கூல் டைம்ல எல்லாம். இப்படி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் சொல்றது. வேற என்ன மாதிரி சொல்லுங்க. இப்ப இந்த படிக்கிற விஷயங்கள்லாம் படமா இப்ப சின்ன இப்ப என்ன மாதிரி ஷார்ட் நோட்ஸ் எடுக்குறீங்க? இப்ப பெரிய விஷயம் ஷார்ட் நோட்ஸ் ஒரு படம் மூலம் வரைஞ்சு உங்களுக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லி அப்படி. நாங்க ஒரு செஷன் கிளாஸ் ஆரம்பத்திலிருந்து நாங்க உடனே அந்த நோட்ஸ் அண்டு வந்து எடுக்கக்கூடியதா இருந்தா அது மிகவும் சிறப்பா இருக்கும். அடுத்தது அந்த நோட்ஸ் திருப்பி 24 வருஷத்துக்குள்ளே அட்லீஸ்ட் என்ன பொறுத்து 2 நாளைக்குள்ளே பார்த்தோம்னா நல்லா இருக்கும். அப்போ அது லோட் கூடாது சார் அப்படி செய்யும் போது. ஆனா நிறைய நேரங்கள்ல அது சில சாத்தியம் இல்லாம போறதும் இருக்குதான் சார். நாங்க நோட்ஸ் எடுக்கணும்னு நினைப்போம், ஆனா அது முடியறது இல்லை. ஆமா ஆமா. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இப்ப சொல்லி போட்டு என்ன முடிப்போம். ஒரு யாராவது விஷயமா இருந்தாலும் சார் ம் பாடமாக்கி படிக்கிறதை விட விளங்கி படிச்சா நல்லது சார். அதுவும் தான் பாடமாக்க மேடம் செய்து படிக்கிறத விட விளங்கி படிக்கிறோம். மேடம் செய்தா மறந்துடுவோம். அதுவும் தான். வேற சார் மற்றது இந்த நாள் கேள்வி கேட்க நாங்க விட சொல்ற மாதிரி அப்படி கேள்வி ஓ விட அது மூலமே நல்ல அப்படி படிக்கணும். கேள்விவிட மூலம் படிக்கிறது நல்லது. திருப்பி மீட்டி பார்க்கலாம் படிச்சத. ஆமா. மற்ற மாடல் எக்ஸாம் டைம் செட் பண்ணி செய்து பார்க்கறது. ஆமாம். மாடலோ இப்ப மாடல் எக்ஸாம் பேப்பரும் டைம் செட் பண்ணி செய்து பார்க்குறதோ இப்ப நாங்கள் செய்து முடிப்போம்னு சொல்லி அப்படி செய்து பார்க்குற பயிற்சி எங்களோட பயிற்சி தானே. பயிற்சி இல்லாத கஷ்டம். எந்த எக்ஸாம் எவ்வளோ படித்தாலும் எங்களோட பேப்பர் செய்கிற பயிற்சி இல்லைன்னு சொன்னால் பேப்பர் எக்ஸாம் கோல்ல பயம் வரும். ஐக்யூ எப்படி பேப்பர் எல்லாம் டைமுக்கு செய்து தான் அங்கே இந்த 1 ஹவருக்கு செய்து முடிக்கலாம். அதான் 1 ஹவர் தான் தருவாங்க. ஒரு இந்த போட்டி பயிற்சிக்கெல்லாம் அது முன்னுக்கு பெரிய கஷ்டமான போட்டுட்டு பின்னுக்கு கஷ்டமான வழியா போடுவாங்க. நாங்க முன்னுக்கு பார்த்துட்டு போய்க்குள்ள பின்னுக்கு இலகுவான களி எல்லாம் இருக்கும். கடைசியா 40 பேர் நல்ல இலகுவான களியை போட்டு முன்னுக்கு கஷ்டமாக போடுவாங்க. என்னன்னா நீங்க முன்னுக்கு நாங்கள் அதோட ஈடுபட்டு இருந்தால் பின்னுக்கு செய்ய மாட்டோம். அடுத்தது விட சின்னதா இருக்கும், பெரிய களி போடுவாங்க. ஒரு வளம் பாந்தி வாய்ச்சி விளங்கவே எங்களுக்கு நேரம் போயிடும். அது பிரச்சனை. அது எல்லாருமே எதிர்கொள்ற சவால் தான்.
அடுத்து வேற சொல்லுங்க. இப்ப என்ன இப்ப இப்ப சர்ட் ஜிபிடி ஜெமினி எல்லாம் வந்திருக்குது. அப்ப அது என்னமா அப்ப அது நிலவாட்டில குறைக்குமா கூட்டுமா? நினைவாற்றல கூட்டலாம் சார். நம்ம நல்ல விஷயங்களை நமக்கு நல்ல விஷயத்தை பயன்படுத்தினா கூட்டலாம். ஆனா அது எதுக்கு எல்லாத்துக்கும் அதுல தேடி பார்க்க கூடாது. நாங்களே யோசிச்சுட்டு எங்களால இயலாதுன்னு சொன்னால் அதில் பயன்படுத்தி பார்க்கலாம். அதோட எந்த அந்த ஒரு வசதி இருக்கு. விஷயம் படிக்க முதலும் ம், நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ஸ், நல்ல வார்த்தைகளை பேசிக்கொண்டு நம்மளால இந்த பகுதியை படிக்க முடியும், நம்மளால விளங்கிக் கொள்ள ஆமா. முடியும் அப்படின்ற மாதிரி ம், நல்ல எண்ணங்களை வச்சுக்கொண்டு அதுக்கு பிறகு படிக்க ஆரம்பிச்சா இன்னும் நல்லா இருக்கும் சார். ஆமாம். வேறு யாரும் கருத்தை சொல்லுங்க. சொல்லிட்டு முடிப்போம். கருத்துகள் இருந்தா வேற யாருக்கும் எந்த கருத்துக்களும் இல்லையா? யாராவது கருத்துல கூறுங்க. கருத்துல கூறிட்டு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்டு தெளிவுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்ப நாங்க யாருக்கு ஞாபகம் வைக்கிற இதை விட நிறைய விஷயம் நான் இன்னைக்கு அறிஞ்சிருக்கேன் சார். நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன் கட்டாயம். சொல்லுங்க. 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 ஹலோ. சொல்லுங்க. இலானியாக்கா, நீங்க கதைச்சது விளங்கல, இன்னொருக்கா சொல்லுங்க. இல்ல, நாங்க ஞாபகம் வச்சுன்றதை விட நான் நிறைய மெத்தட்ஸ் வந்து டெக்னிக்ஸ் வந்து இன்னைக்கு நான் அறிஞ்சிருக்கேன். ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொன்னேன் நான். ஓகே ஓகே. அதை பகிர்ந்து கொள்ளுங்க என்ன வேண்டு. ஓகே. வேற யார்களுக்கும் எந்த கருத்துக்களும் சந்தேகங்களும் இல்லாத பட்சத்தில் எங்களது அமர்வை வந்து முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று நினைக்கிறேன். ஆ, இவ்வளவு நேரமும் நமக்கு இந்த அமர்வை மிகவும் சிறப்பாக நடத்தி சென்ற வாழவாளர் கோகிலன் அண்ணா அவர்களுக்கு எமது தளம் அமைப்பு சார்பாக எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பங்கு ஓகே. பெற்றினர்களுக்கும் எமது நன்றிகள். இனிவரும் காலங்களிலும் நடக்கும் எமது அமர்வுகளில் தொடர்ந்து பங்கு பெற்றுமாறும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. நன்றி அண்ணா. ஓகே. எல்லாருக்கும் நன்றி. ஓகே. வாழ்க்கை. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் ஓகே. so much. எல்லாருக்கும் நன்றி. ம், ம். ஓகே.